Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு டிராஃபிக் சிக்னல்ல எப்படி நம்ம காரை நிப்பாட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணனும் அப்படிங்கறத ரொம்ப டீடைலா ஒரு டெமோவோட இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுட்டை எப்படி நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டில் இருந்தே நம்மளால் வந்து டெலிவரி எடுக்க முடியுதோ அது மாதிரி ஒரு காரை நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டில் இருந்தே நம்ம டெலிவரி எடுத்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு யூஸ்டு காரை, அது சாத்தியம். Cars24 அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு தேவையான யூஸ்டு காரை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், ஆர்டர் பண்ணிக்க முடியும். சரியா? அவங்க கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட கார்களை வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனலாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் காரை செலக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம ஒரு லோக்கல் டீலரில் ஒரு 10-100 கார்லேருந்து ஒரு காரை பிக் பண்ணுறதுக்கும் 1000 கார்லேருந்து நமக்கு தேவையான ஒரு காரை பிக் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரியா? அதுவும் நீங்கள் ரிசர்வ் பண்ண காரை வந்து உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறாங்க. இன்கேஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கார் மேலே ஒரு அபிப்பிராயம் இல்லை அப்படின்னா அந்த ரிசர்வேஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரியே நீங்கள் இன்கேஸ் அந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நீங்கள் வந்து அந்த காரை வாங்கலாம்னு சொல்லி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபினான்ஸை வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க, லோன்ஸை. சரியா? அது போக நம்ம காரை வந்து நம்ம ஃபுல்லாக பே பண்ணி நம்ம காரை வந்து டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு அந்த காரை பிடிக்கல அப்படின்னு இருந்தால் அது திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும், அதுவும் சாத்தியம். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க, உங்கள் கார் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வருது, நீங்கள் அந்த காரை வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த கார் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை, உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரை வந்து நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துடலாம். நீங்கள் பே பண்ண மணியை வந்து உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அப்போ Cars24ல் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சாத்தியமாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்லைனில். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சிக்னலை நல்லா லாங்லேயே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா மானிட்டர் பண்ணிடணும். முன்னாடி இருக்கிற வண்டிக்கு பின்னாடியே நம்ம வந்து போயிடக்கூடாது. அவங்க போனாங்கன்னா நம்மளும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி போகக்கூடாது. சிக்னலை நீங்கள் முன்னாடியே கண்டிப்பாக லாங்கில் மானிட்டர் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு லாங்லேயே வந்து ஒரு எல்லோ விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கேற்றாப்புல நம்ம ஸ்பீடை லோ பண்ணி தான் நம்ம போகணும். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ லைவாக வந்து இந்த டெமோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீட் பெல்ட் போட்டுக்கிறேன். ரைட். ஸோ இப்போது ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட் கியர் போடுறேன். போட்டதுக்கப்புறமா ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி நான் போகிறேன். ரைட். இப்போ எனக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு சிக்னல் வரும். அங்கேயே வந்து இப்போ நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ நாங்கள் பார்க்குறீங்க முன்னாடி வந்து ஒரு சிக்னல் வந்து இப்போது ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கும்போது நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா ஸ்லோவாக போனால் போதும். அப்படி போனீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் போகிறதுக்குள்ளே அது வந்து க்ரீனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இன்னொன்று, நீங்கள் எப்பயுமே வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் அங்கே க்ரீனாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் எப்பயுமே வந்து சிக்னலில் நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது அந்த சிக்னலில் யூ டர்ன் இருக்கா அப்படிங்கிறத கம்பல்சரியாக பார்த்துக்கணும். இன்கேஸ் யூ டர்ன் இருந்தது அப்படின்னா இந்த ரைட் சைடு லேனை ஒட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூ டர்ன் எடுக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ இங்கே சிக்னல் க்ளோஸ் ஆனதான் அவங்களுக்கு யூ டர்னே ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் அவங்கள போய் பிளாக் பண்ணி அந்த ரைட் சைடில் ரொம்ப ஒட்டி போய் நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து யூ டர்ன் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையில்லாமல் ஹார்ன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அன்னெசரியாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி மூவ் பண்ணி அந்த சிக்னலை ஜம்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆயிரும். சரியா? அது கண்டிப்பாக ஒரு ரிஸ்கில் போய் முடியும். அதனால எப்பயுமே வந்து ஒரு யூ டர்ன் இருக்குது அப்படின்னா இந்த ரைட் சைடு லேனை போய் ஒட்டி என்ன பண்ணாதீங்க, சிக்னலில் பார்க் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் மிடில் லேன்லேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போயிட்டு பார்க் பண்ணணும். நல்லா ஒரு வெஹிக்கிள் வந்து போகிற அளவுக்கு நல்லா கேப் விட்டுறணும். சரியா? ஸோ இன்னொன்று, அந்த சிக்னலில் போயிட்டு நீங்கள் நிற்கும் போது இந்த லேனு ஃப்ரீயாக இருக்குது, இந்த லேன் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, லேனை வந்து டக்குன்னு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா அன்னெசரி டென்ஷன் கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டு ரைட் சைட் ஜட்மெண்ட்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்ச நாள் பழகுற வரைக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களை மாதிரியே பின்னாடி இருக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ட்ராக்கை மாறுறதுக்காக லெஃப்ட்டுக்கு போவீங்க. அவங்க ரஷ் பண்ணி உங்களை வர விடக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடி வருவாங்க. அந்த இடத்துல வந்து அன்னெசரியாக வந்து
ஒரு சின்ன ஒரு கிளாஷ் வந்து கிரியேட் ஆகும். அதனால நீங்கள் எந்த லேனில் போகிறீங்களோ அந்த லேனில் அப்படியே போய் நீங்கள் என்ன பண்ணணும், சிக்னலில் ஸ்டாப் பண்ணணும். தோ உங்களுக்கு பக்கத்து லேன் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் போகிற லேன்லேயே போயிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு முன்னாடி ஒரு சிக்னல் வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாங்லேயே நம்ம மானிட்டர் பண்ணுறோம். ஸோ அங்கே தான் வந்து நமக்கு ஒரு சிக்னல் இருக்குது. இப்போ வரைக்கும் அது வந்து க்ரீனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதே ஸ்பீட்லேயே நம்மளால் போக முடியும். சரியா, இன்கேஸ் நீங்கள் பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு எல்லோவாக மாறுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடியே வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்பீடை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி, இப்போ பாருங்கள் எல்லோ மாறிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக பிரேக் அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள் யூ டர்ன் இருக்குது. ஆனால் தோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நோ யூ டர்ன் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாரும் இந்த யூ டர்ன் எடுக்கிறாங்க. அதனால் அங்கே போயிட்டு நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பின்னாடி இருந்து ஹார்ன் கொடுத்துட்டே இருப்பாங்க யூ டர்ன் எடுக்கிறதுக்காக. அதனால் அதை விட்டு நல்லா தள்ளி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி நிப்பாட்டிக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரேக்கை நல்லா பிடிச்சிருக்கேன். மோஸ்ட்லி வந்து நீங்கள் பிரேக்கை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஹேண்ட் பிரேக்கில் போட்டு நிப்பாட்டுங்க. இல்லை நீங்கள் உங்களே அறியாமல் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்லைட்டாக ரோடு ஸ்லோப்பாக இருக்குது அப்படின்னா கார் வந்து உங்களை அறியாமல் பின்னாடி ரோல் ஆகிட்டே இருக்கும். அப்படி ரோல் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு பின்னாடி இருக்கிற வண்டியில் போய் நம்ம இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம மூவ் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பைட்டிங் பாயிண்டில் நீங்கள் ஆக்சிலரேட்டர் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே வந்து நம்ம பார்த்துருக்கோம், எப்படி வந்து ஃபர்ஸ்ட் கியரில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறது அப்படின்னு சொல்லி. சரியா, அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இன்னொன்று, அந்த சிக்னலில் ஒரு லைன் போட்டிருப்பாங்க. அந்த லைனுக்கு பின்னாடி தான் வந்து நம்ம கம்பல்சரியாக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட வண்டியை நிப்பாட்ட வேண்டியிருக்கும். அந்த லைனை கிராஸ் பண்ணி நிப்பாட்டக்கூடாது. அதை கிராஸ் பண்ணி நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா இன்கேஸ் அந்த சிக்னலில் பெடஸ்ட்ரியனுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க நடந்து போகிறதுக்கு அந்த இடத்துல வழி இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நம்ம தேவையில்லாத வந்து ஒரு இடைஞ்சலை வந்து நம்ம உருவாக்குவோம். சரியா, இப்போ இங்கே ஒரு சிக்னல் இருக்குது. இந்த சிக்னல் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்ம அந்த சிக்னலில் நிற்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நான் போகிற லைன்லேயே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்லோவாக போயிட்டு என்ன பண்ணலாம், பிரேக்கை வந்து அப்படியே ஸ்லோவாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு கிளச்சை வந்து பிடிச்சி வண்டியை வந்து நியூட்ரல் கொண்டு வந்து அப்படியே பார்க் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஒரு வண்டிக்கு எவ்வளோ நல்ல கேப் விட முடியுமோ விட்டுக்கோங்க. அப்படி நிறையா கேப் விட்டிங்கன்னா டூ வீலரில் வந்து உள்ளே நுழைஞ்சு போவாங்க. பட் இருந்தால் கூட நல்ல கேப் விட்டு நில்லுங்க. ஏன் அப்படின்னா அவங்க இன்கேஸ் பின்னாடி ரோல் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் மேலே இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கியர் ஸ்லோவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆக்சிலரேட்டர் கொடுங்க. வண்டி வந்து மூவ் ஆகுது. ரைட், இப்போ செகண்ட் கியர் நம்ம மூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போகிற லேன்லேயே தான் நம்ம இப்போது போயிட்டுருக்கோம். டக்குன்னு லேனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலை. ஓகே, இன்னொன்று நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், சிக்னலில் வந்து சடனாக வந்து ரைஸ் பண்ணி முன்னாடி போகிறவங்க எவ்வளோ வேகமாக முன்னாடி போகிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்க பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சிக்னலில் ரொம்ப க்ளோஸாக வண்டியை ஃபாலோ பண்ணி நீங்கள் போகக்கூடாது. ஓகே, நல்ல ஒரு கேப் விட்டே போங்க நீங்கள் நல்லா பழகிற வரைக்கும். ஏன் அப்படின்னா அந்த சடனாக பிரேக் அடிக்கும்போது நம்ம சுதாரித்த பிரேக் அடிக்கிறதுக்கு டைமிங்க்கும் நமக்கு கேப் வேணும். அதனால ஒரு கேப் விட்டுக்கோங்க. முன்னாடி இன்னொரு நமக்கு வந்து ஒரு சிக்னல் இருக்குது. அந்த சிக்னல் ஓப்பனாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதில் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து க்ரீனில் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி ஸ்லோவாக வந்து மூவ் ஆகுறோம். இப்போ ரெட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. அதே ட்ராக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூட்ரல் கொண்டு வந்துட்டு வண்டியை அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படியே நம்ம நிப்பாட்டுறோம். ரைட், இப்போ வந்து இந்த சைடு இடம் இருக்குது அப்படிங்கிறக்காக என்ன பண்ணக்கூடாது, டக்குன்னு இப்படி ரைட் சைடில் போகக்கூடாது. இப்போ போயிருந்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த பஸ் வந்து உடனே வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, கிராஸ் பண்ணுவாங்க. சரியா, அந்த இடத்துல அன்னெசரியாக ஒரு ஆக்சிடென்ட் வந்து கிரியேட் ஆகும். அதனால மோஸ்ட்லி நீங்கள் போகிற ட்ராக்லேயே வந்து என்ன பண்ணுங்கள், நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் கியர் சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்லோவாக மூவ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், முன்னாடி ஒரு கார் இங்கே லெஃப்ட்டில் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் பின்னாடி இருக்கிற லாரி பாருங்கள் ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. பட் இந்த மாதிரி பேர்டன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பழகும்போது கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பதட்டப்படக்கூடாது. பின்னாடி இருக்கிறவங்க ஹார்ன் அடித்தா கூட ஓகேன்னு சொல்லிட்டு நிதானமாக நீங்கள் வண்டி வந்து மூவ் பண்ணணும். அந்த இடத்துல டென்ஷனாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியரை போட்டு சர்றன்னு ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஹார்ன் அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டைம் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு முன்னாடி வந்து இன்னொரு சிக்னல் வருது. அந்த சிக்னல் வந்து ஓப்பனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ ரெட்டில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா வண்டி வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. இப்போது ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. கியர் வந்து 4th கியரில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்லோவாக பிரேக் அப்ளை பண்ணுறேன்.
அப்ளை பண்ணிவிட்டு கிளச்சு பிடிச்சி என்ன பண்ணுறேன், வண்டியை நியூட்ரலுக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நான் எந்த ட்ராக்கில் போனேனோ அதே ட்ராக்கில் இப்போ போய் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பஸ்ஸுக்கும் எனக்கும் நல்ல ஒரு கேப் விட்டு நான் நிப்பாட்டியிருக்கேன். சரியா? இப்போ இது எவ்வளோ நம்ம கேப் விடணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்மளோட வைப்பர் வந்து முன்னாடி இருக்கிற பஸ்ஸோட பாட்டம் அந்த லைன் மறையிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நிப்பாட்டினோம்னா நல்ல ஒரு சேஃபரான ஒரு கேப்பில் போய் நிப்பாட்டுவோம். இப்போ க்ரீன் விழுந்துருச்சு, கிளச்சை பிடிக்கிறோம், ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம், ஸ்லோவாக மூவ் பண்ணுறோம், ஆக்சிலரேட்டர் கொடுக்குறோம், அப்படி நம்ம செகண்ட் கியருக்கு போயிடும். ரைட்? அப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கியரில் பைட்டிங் பாயிண்டில் நீங்கள் ஆக்சிலரேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ். இப்போ பாருங்கள், இந்த லாரி வந்து ட்ராக் மாறி வருது. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் மானிட்டர் பண்ணி போகணும். சரியா? அப்போ இன்னொன்று, நீங்கள் வந்து சிக்னலில் போயிட்டு ஒரு யூ டர்ன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ரைட் ட்ராக்கில் போயிட்டு இப்படி திரும்பி காரை வந்து இப்படி நிப்பாட்டக்கூடாது. அப்படி நிப்பாட்டினீங்க அப்படின்னா அந்த பக்கத்து ட்ராக்கையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லா வந்து மறைப்பீங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பின்னாடி இருந்து ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியவங்களுக்கு நீங்கள் பெரிய ஒரு இடைஞ்சலை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அதனால் எப்போயுமே யூ டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி பேரலேவாக தான் நீங்கள் நிப்பாட்டணும். அப்படின்னா தான் உங்கள் லேனை மட்டும்தான் நீங்கள் பிளாக் பண்ணி நீங்கள் நிப்பாட்டுவீங்க. பக்கத்து லேனில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. ரைட்? உங்களுக்கு எப்போ யூ டர்னுக்கு வந்து உங்களுக்கு சிக்னல் கிடைக்குதோ அப்போ நீங்கள் முன்னாடி போயிட்டு யூ டர்ன் எடுக்கலாம். சிக்னல் ரெட்டில் இருக்கும்போது நீங்கள் போய் திரும்பி வந்து வண்டியை இப்படி திருப்பி நிப்பாட்டிட்டு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சிக்னலில் வந்து நம்ம எப்படி நம்மளோட காரை வந்து சேஃபாக நம்ம ஓட்டணும் அப்படிங்கிறது. ரைட்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.